அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 24 பார்க்க இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முழு மகாபாரதத்தையும் உங்களுக்காக கொடுக்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கர்ணன் தன்னோடு தனியாக போட்டி போடும்படி அர்ஜுனனை அறைகூறான். இருவரும் போட்டி போட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த தருணத்தில் கிருபாச்சாரியார் மேடை மீது தோன்றாரு. இருவருக்கும் இடையில் நடக்கும் போட்டிக்கு உரிய சட்டத்திட்டங்களை கடைபிடித்தே ஆகணும்னு சொல்கிறாரு. மேலும் அர்ஜுனன் பிரசித்தி பெற்ற குரு வம்சத்திற்குரிய ராஜகுமாரன். அவன் பாமரனோடு போட்டியிட மாட்டான். ஆகவே நீ உன்னுடைய வம்சத்தை பற்றி விளக்குவாயாகன்னு சொல்கிறாரு. கர்ணனுடைய தலை கவிழ்ந்தது. ஏன்னா அவன் எந்த நாட்டை சேர்ந்த ராஜகுமாரனும் இல்லை. நடந்தவைகள் அனைத்தையும் கவனித்து வந்த துரியோதனன் அர்ஜுனனை எதிர்த்து நிற்க ஒருவன் இருக்கிறான். அவனுடன் நட்பை உண்டாக்கி அர்ஜுனனை எதிர்க்க உபயோகித்துக் கொள்ள வேண்டும்னு எண்ணி போட்டி மேடை மீது வந்தான். 3 வித அரசர்களை அறநெறி அங்கீகரிக்குது. பிறப்பில் வேந்தன், பராக்கிரமத்தை முன்னிட்டு வேந்தன், வெற்றியை முன்னிட்டு வேந்தன் ஆகிய 3 வித வேந்தர்களை தர்மம் ஏற்றுக்கொள்ளுது. பராக்கிரமத்தை முன்னிட்டு இந்த இளைஞனை அரசனை அங்கீகரித்துக்கொள்ள தகுதி வாய்ந்தவன் ஆகிறான். ஆனால் அர்ஜுனனை எதிர்த்து போட்டியிட வந்திருப்பவன் ஒரு நாட்டுக்குரிய அரசனாக இருக்கணும் என்று இங்கு இருப்பவர்கள் வற்புறுத்துவார்கள். எனில் அந்த நிபந்தனையை இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன். என்னுடைய கட்டுப்பாட்டில் அரசன் இல்லாமல் இருக்கும் அங்க நாட்டுக்கு கர்ணனை அரசனாக முடிசூட்டுறேன்னு அறிவிக்கிறான். முடிசூட்டு விழா அப்பொழுதே அங்கு நடத்தப்பட்டது. தன்னுடைய கிரீடத்தை எடுத்து துரியோதனன் கர்ணனுடைய தலையில் வைக்கிறான். தன் உடைவாளை எடுத்து புதிதாக அரசனாக முடிசூட்ட பெற்ற கர்ணனுடைய வலக்கையில் வைத்தான். அங்கு கூடியிருந்த பல பேர் ஒரு நொடி பொழுதில் நிகழ்ந்த பொருத்தமான செயலை பெரிதும் பாராட்டினாங்க. அப்போது கையில் களி ஒன்றை பற்றி கொண்டு வயதான ஒருவர் தள்ளாடி மேடையில் ஏறுறாரு. கர்ணனுடைய வளர்ப்பு தந்தையாகிய அதிரதன் தான் அப்படி வந்தவர். ஆகையினால அவருடைய வளர்ப்பு மகனான கர்ணன் விரைந்து ஓடி தான் புதிதாக பெற்ற அரச பதவிக்கான கிரீடத்தை தந்தையின் பாதங்களில் வச்சு வீழ்ந்து வணங்குறான். அப்பொழுது அதிரதன் கர்ணனை பார்த்து, என் அருமை செல்வா கர்ணா, நெடு நாட்களுக்கு பிறகு உனக்கு சௌபாகியம் வாய்த்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜகுமாரனாகிய துரியோதனனை நான் போற்றுகின்றேன்னு சொல்கிறாரு. கர்ணன் சூதபுத்திரன் என்பது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்தது. பாண்டவர்களுக்கு இப்பொழுது உற்சாகம் ததும்பியது. அப்போது பீமன், தேரோட்டி மகனே, கையில் சாட்டை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தொழிலை செய்வாயாக. அர்ஜுனனுடன் போட்டி போட தகுதி வாய்ந்தவன் நீ இல்லை என்றான். கர்ணனுடைய முகம் வாடியது. உணர்ச்சியால் தூண்டப்பட்ட துடித்தான். ஆயினும் அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. அமைதியுடன் தான் வணங்கும் தெய்வமாகிய சூரிய பகவானை வானத்தை நோக்கி உற்று நோக்கினான். ஆனால் அதே சூரிய பகவான் தான் தனது தந்தை என்பது அவனுக்கு தெரியவில்லை. குந்தி தேவி மட்டுமே அந்த உண்மையை அறிந்திருந்தாள். அந்த நெருக்கடியான நேரம் அவளுக்கு மிக்க துன்பத்தையும் துயரத்தையும் விளைவித்தது. பாவம் இல்லைங்க கர்ணன். சரி, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.